வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மேடையில் அமர்ந்துள்ள அறிஞர் பெருமக்களே, என் முன்னால் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஆரோக்கியம் ஆன்மீகமும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. இறையின் மீது நம்பிக்கை வைப்பது, இறைவனின் மீது நம்பிக்கை வைப்பது பக்தி. இறைவனை உணர்வது யோகம். இறைவனை உயிராக மதிப்பது ஞானம். இறைவனையே அனைத்திலும் காண்பது இறைநிலை. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தை, ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆரோக்கியம். ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருள் ஆரோக்கியம். 3 ஆரோக்கியம் நம்மளுக்கு தேவை. உடல் ஆரோக்கியம் திருமூலரே சொல்லியிருக்காரு, கண்டிப்பா உடல் ஆரோக்கியம் இருந்தா தான் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உயிரார் அழியின் உடம்பால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தா தான் மற்றது எல்லாமே அமையும். பொருள் ஆரோக்கியம் ஏன் வேணும்னா, பொருள் இல்லைன்னா பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் கண்டிப்பா வேணும். அதுவும் அளவோடு இருந்தா தான் அது ஆரோக்கியமான பொருளா இருக்கும். அதனாலதான் இந்த 3 ஆரோக்கியம் நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக தான் இங்க பேச வந்திருக்கான். ஆரோக்கியம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்கள் தோன்றி எண்ணற்ற வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த எண்ணற்ற வருடங்கள் இறைநிலை மனிதனை படைத்தது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, அமைதியாக இருப்பதற்கு, செயல்பாட்டுடன் இருப்பதற்கு, வெற்றிகளை பெறுவதற்கு. அப்படித்தான் அதான் இயற்கை நீதி. ஆனா எல்லாரும் எல்லாமே அது பெற்றிருக்கிறோமான சொன்னா ஏதோ ஒண்ணு பெற்றிருப்போம், பெறாமே இருந்திருக்கலாம். இப்ப இது எல்லாமே பெற்ற அறிஞர் பெருமக்கள் நம்மளுக்கு நிறைய பாதையில காமிச்சிருக்காங்க. அதுதான் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். இது ரெண்டுமே ஆன்மீகத்தோட இரு கண்கள் தான். இப்ப நம்ம ஆரோக்கியம் எப்படி ஆன்மீகத்துல செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்கழி மாசம். பகவான் விஷ்ணு பகவான் என்ன சொல்லியிருக்காரு, இது என்னோட மாசம், ஆன்மீக மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதம் மதிநிறை நன்னாள் சொல்லிட்டு ஆண்டாள் நம்ம திருப்பாவையில சொல்லியிருக்காங்க. பாவை நோம்பி நோக்கிறதுக்கு முதல் நாள் வந்து இந்த மாசம் ரொம்ப சிறந்த மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மார்கழி மாசத்துல எல்லா சின்ன சின்ன கோயில் முதல் கொண்டு பெரிய கோயில் வரைக்கும் எல்லா கோயிலும் பூஜைகள் கண்டிப்பா நடக்கும். இப்ப கோவிட்னால இல்லாட்டியும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 4:30 மணிக்கு எல்லாரும் எழுப்பி எல்லாமே பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம சூரியன்ல இருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளோட தோல் மறுபடியும் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடியது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை கரெக்ட் பண்றதுக்காக தான் ஆண்டவன் ஓசோன் ஒரு படலத்தை வந்து பூமிக்கு மேல வச்சிருக்காரு. அந்த ஓசோன் படலம் கீழே வர்றதுனாலதான் மார்கழி மாசத்தை நம்ம அதிகாலையில எந்திரிச்சு நம்ம அந்த சுவாசத்தை உள்வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, ஏன் அந்த ஓசோன் படலம் மார்கழி மாசத்துல கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல 4 காலங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் சரி. ஆட்டம், ஸ்ப்ரிங்கு, வின்டர், சம்மர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குளிர்காலம், கோடைக்காலம், வேநீர் காலம், வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து குளிர்காலம். குளிர்காலம் பூமி வந்து சூரியனை வந்து ரவுண்டா சுத்துறது இல்லை, நீள்வட்ட பாதையில சுத்துறது. நீள்வட்ட பாதையில சுத்துற போது என்ன, பூமி சூரியனுக்கு அருகில் வரும்போது வெப்பமாகும். அதுதான் கோடை காலங்கள். தள்ளி இருக்கிற போது வந்து குளிர்காலம் அப்படின்னு. குளிர்காலத்துல எந்த வாயுமே வந்து மேல போகாது, ஸோ கீழே தான் வரும். ஓசோன்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சிஜன் வந்து என்ன உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் தான் நம்ம பிராணவாயு எடுத்துட்டு தான் நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஓசோன்ங்கிறது ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமானது, O3 அப்படின்னு சொல்றோம். அந்த O3 நம்மளுக்கு கிடைக்கிற போது என்ன ஆகும், பிராணவாயு நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆக்சுவலா நம்ம பெறுவோம். அதனாலதான் மார்கழி மாசத்துல எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். சாமி அந்த மாதிரி சொன்னோம்னா கேட்போம். அதனாலதான் ஆன்மீகத்துல அந்த மாதிரி விஷயம். அடுத்து அதிகாலையில் எழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பூமி வந்து காலையில சூரியனை நோக்கி போகும். சூரியன் பக்கத்துல போகும்போது சூரியனோட அலைக்கதிர்கள் நம்மளுக்கு வரும். வான்காந்த அலை வந்து, வான்காந்தம் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கு, தூசி இல்லாம. ஸோ வான்காந்த அலை அபிரவிதமா இருக்கிற போது நம்ம உடம்பு தானாகவே ஜீவகாந்தமா மாற்றி எடுத்துக்கிற தன்மை இருக்கு. அதனால
காலையில. நீங்க எல்லாம் பாருங்க, முஸ்லீம் கோயில் எல்லாம் அல்லாட காலையில என்ன பண்றாங்க, வழிபாடு நடத்துறாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்து நம்ம அதிகாலையில் எடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இப்ப படியில நீங்க ஏறி வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன படி ஏறுவது ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே அதனாலதான் வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க சாதாரண மலை ஏறுன்னு சொன்னா யாருமே ஏற மாட்டாங்க. ஆனா கடவுள் அங்க இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மலை ஏறுவோம். மலை ஏறதுனால என்ன பயன் நம்மளுக்கு கிடைக்குது? கை கால் வந்து எக்ஸசைஸ். எல்லாரும் வந்து இப்ப வந்து ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டி சர்வீஸ்க்கு எவ்வளவு நாள் ஒரு தாட்டி விடுவீங்க? 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி விடுவீங்களா? இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தாட்டி விடுவோம். அதே மாதிரி மலை கோயிலுக்கு குறைந்தது 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்ல 1 வருடத்துக்கு ஒரு நாள் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றதுதான் வச்சிருக்காங்க. டெய்லி போறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா மலை ஏற போது ஃபர்ஸ்ட், இப்ப யாராச்சும் சதுரகிரி மலை, வெள்ளிகிரி மலை அந்த மாதிரி எல்லாம் ஏறிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் முதல் மலை ஏற போது நம்மளோட உடம்பு பூரா வேர்த்து போட்டும். எதனால? நம்ம உடம்புல இருக்கிற கழிவு பொருட்கள் எல்லாம் வெளியேறும். இப்ப தண்ணி பைப்ல வருது, அந்த தண்ணி எப்படி குடிப்போம்? இப்ப வீட்டுல தண்ணி நல்ல தண்ணி வந்தா பாத்திரத்தெல்லாம் கழுவி தானே குடிப்போம், சுத்தம் பண்ணி தான் குடிப்போம். அப்ப மேல முதல் மலை ஏறும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்? உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் வெளியே போயிடும். அப்ப பாடி நம்ம சுத்தமாயிடும். அங்க மேல மலை மேல என்ன இருக்குது? செடி கொடி தாவரங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அதுல மூலிகை இருக்கு நம்மளுக்கு. அதுல இருந்து வர தாவரங்கள் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் எடுக்கும். ஆக்சிஜன் நம்ம அதிகமா எடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்மளோட உயிராற்றல் பெருகும். ரெண்டாவது நம்ம அதிக நாள் வாழலாம். அதனாலதான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொன்னு மலை மேல இருக்கிற கோயிலுக்கு நம்ம என்ன கொண்டு போனோம்? காவடி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போவோம். இது வந்து வெயிட் லிப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம்? காசு கொடுத்து வெளியில போயிருக்கோம். இது அந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மூணாவது பாத்தோம்னா கோயில்ல டெய்லி கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா கோயில் எந்த அளவுக்கு நம்ம உடலை மனசை எல்லாம் பாதுகாக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியலாம். அதுல முதல்ல கோயில் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் போனன்னு என்ன பண்ணுவோம்? விநாயகர் பெருமான வணங்குவோம். முனை முழு முதலே மூத்த கணபதி அப்படின்னு சொல்லி முதல்ல விநாயகரை தான் வணங்குவோம். விநாயகர் வணங்கப்படும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? தோப்புக்காரன் தான் போட்டு வணங்கணும். முதல்ல எல்லாம் குறைந்தது 9 தோப்புக்காரனாச்சும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம யாரும் அதை வந்து செயல்படுத்துறதில்ல. குறைஞ்சது 3 தோப்புக்காரனாச்சும் போடணும். ஆனா அதுவும் போடுறதில்ல. நீங்க எல்லாரும் இருக்கிற அலோபதி டாக்டரா இருந்தாலும் சரி, சித்தா டாக்டரா இருந்தாலும் சரி, யுனானி டாக்டரா இருந்தாலும் ஒரு சிம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி? ஒரு கோடு மாதிரி இருக்கும், 2 பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த 2 பாம்புகள் என்ன தெரியுமா? இடகலை பின்கலை நாடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம காலையில மனவளக்கலையில என்ன பண்ணுவோம்? கால் எல்லாம் மனவளக்கு வந்தது தெரியும், கால் அமுத்துவோம் தெரியுங்களா? என்ன? சிறுமூளை பெருமூளை ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த இடகலை பின்கலை நாடிகள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூலாதாரத்துல இந்த மாதிரி ஒரு பின்னல், அதுக்கப்புறம் அநாகதத்துல ஒரு பின்னல், அப்புறம் விசித்தில ஒரு பின்னல், அப்படித்தான் நடக்கும். இந்த நம்ம தோப்புக்கணம் போடுற போது இந்த பின்னல் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? குண்டலி சக்தி மேல ஏறது நம்மளுக்கு வசதியா இருக்கு. அப்ப சுழுமனை நாடியில வந்து நம்ம பிரான் ஆகினை போய் சேர்ந்துக்கும். இந்த சுழுமனை நாடி மேல போறதுனா என்ன ஆகுது? சிரசுல இருந்து தலையில இருந்து 100 நாடிகள் கீழே இறங்குது. அந்த 100 நாடிகளை இந்த ஒரே ஒரு சுழுமனை நாடி அதோட இடமான ஆர்கனிக்கு போச்சுன்னா இந்த 100 நாடிகளோட மாற்றப்படுது, அனைத்து குணங்களும் மாற்றப்படுது. அப்ப என்ன ஆகும்? மனம் வந்து புலன் வழியில உணர்ச்சி வசப்பட்டு செயல்படும், பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன பண்ணும்? அறிவு வழியில செயல்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் கோயில போனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? தோப்புக்காரனை போடணும். இப்ப எல்லாரும் இனிமேல் போடுவீங்களா கோயிலுக்கு போனா? சரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது, கோயிலை நம்ம வளச்சுழலா தான் சுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஏன் வளச்சுழலா சுத்தணும்? சூரியன் பூமியை வளச்சுழலா தான் சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பூமி தன்னைத்தானே வளச்சுழலா தான் சுத்திட்டு இருக்கு. நம்ம உடம்புல ஓடுற உயிரோட்டம், உயிர் துகள்கள் வளச்சுழலா தான் சுத்திட்டு இருக்கு. அதனாலதான் கோயில்ல நம்ம வளப்புறமா சுத்துறோம் அப்படின்னு சொன்னா, இது உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஒரு செடி நீங்க எந்த கொடியை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அது மரத்துல வளச்சுழலா தான் சுத்தி இருக்கும். அப்படி இல்லாட்டி இப்ப கூட போய் ஒரு விதை போட்டு பாருங்க, அது முதல்ல வளச்சுழலா தான் சுத்தும். அப்ப நம்ம இடச்சுழலா சுத்துற போது நம்ம காந்தாற்றல், நம்மளோட பவர், நம்ம நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாயிடும். வளச்சுழலா சுத்துற போது நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும். அடுத்து கோயில நம்ம அப்படியே சுத்தி வரோம். ஃபர்ஸ்ட் அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். அடி பிரதட்சணம் ஒண்ணு பண்ணுவோம் கண்டிப்பா. அடி பிரதட்சணம் நம்ம இங்க ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லி கால் பாதங்கள் அமுத்துறோம்ல, அதே மாதிரி உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நம்ம
நம்ம பாதங்கள்ல நரம்புகள் மூலமா தொடர்பு இருக்குது. அதை அழுத்தி கொடுக்குற போது உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும். அதைத்தான் அடி பிரதட்சணம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அடுத்தது அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்லி பண்றோம். அது நம்ம மகராசனம் பண்ற மாதிரி உடம்பு பூராமே செலப்படுது. அதுக்கப்புறம் கோயிலிருந்து வெளியே வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் உட்காரணும். அது எதுக்காக சொல்றாங்க, தியானம், நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறத கடைசியில எல்லாம் பண்ணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் சாமியை வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க, அஷ்டாங்க நமஸ்காரம் நம்ம பண்றோம்ல, அஷ்டாங்க நமஸ்காரம். ஆனா பெண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா பெண்களோட வயிற்றுல கருப்பை அப்படின்னு சொல்லி கருவறை, கோயில் உள்ள இருக்கிறது கருவறை தான் நம்மளோட கருவறை. கருவறை பூமியில படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முழங்கால் போட்டு சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது வச்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோயில் எடுத்துட்டீங்கன்னா கோபுரம் தான் ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்துல எல்லாருமே எல்லாரும் கோபுர ஒரு கலசத்தை பார்த்து கும்பிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல நம்ம அவினாஷி கோயில பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இடம் இருப்பாங்க, ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி ஒரு கேப் இருப்பாங்க, கோயில கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னதுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கோபுரத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஐம்பொன்களால் ஆன அந்த கலசம், அந்த கலசத்துக்குள்ள என்ன வச்சிருக்காங்க, கேழ்வரகு, மக்காச்சோளம், நெல், எல்லாமே வரகு, எல்லா தானியங்களும் அதுல போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஐம்புலன்கள் சேர்ந்த அந்த தானியங்கள் இருக்கிறது மின்காந்த அலைகளை தாங்கிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. அதனாலதான் இடி மின்னல், அந்த காலத்துல உயரமான கோயில்கள் தான் இருந்துச்சு. இப்பதான் நம்ம சின்ன சின்ன கோயில். அந்த உயரமான கோயில் என்ன பண்ணும், அந்த ஏரியாவில் அந்த சுற்றுவட்ட பட்டாளத்துக்கு இடி மின்னல் எல்லாத்தையும் தாங்கிக்கிற பவர் அதுக்கு இருக்கு. அது நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை நம்மள அதுல இருந்து காப்பாத்துது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வறுமையான காலத்துல மழையே இப்ப 2 நாள் 3 நாள் தான் மழை பெய்யுது. அப்பெல்லாம் 3 மாசம் மழை பெஞ்ச நாளெல்லாம் இருக்கு. 3 மாசம் மழை பெஞ்சு எல்லா பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணு விதையா பயன்படுத்திக்கலாம். அதுக்காக ரெண்டாவது வச்சிருக்காங்க. மூணாவது வான்காந்தத்தை அந்த ஐம்புலன்கள் அது ஈர்த்து உள்ள இருக்கிற கருவறைக்கு கொடுக்கும். வான்காந்தத்தை ஈர்த்து கொடுத்தா நம்ம ரெண்டாவது நம்மளை ஏன் பார்க்க சொல்றோம், வான்காந்தத்தை இழுத்து உள்ள கொடுக்குற கருவை நம்ம ஈஸியா இங்கிருந்து அந்த கலசத்தை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கோபுர தரிசனம் கும்பாபிஷேகம் சொல்லி கோயில் ஒன்று வைப்பாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி வைக்கிறாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கிறாங்க. ஏன் 12 வருஷத்துக்கு ஒன்றுன்னா இந்த மின்காந்த அலைகளை தாங்குற ஆற்றல் 12 வருஷம் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பவர் குறைஞ்சிடும். அதனால எடுத்துட்டு புது தானியங்களை நம்ம மாற்றி வைப்போம். இன்னொன்னு இதுல வரகுக்கு அதிகமான பவர் இருக்குது. ஏன்னா வரகு 1000 வருஷம் கெடாம இருக்குமாமா. அதுக்கு மின்காந்த அலைகளை தாங்கும் பவர் அதிகமா இருக்கு. அதனாலதான் முன்னோர் அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 12 ராசிகள் எல்லாத்துக்கும் தெரியும், 12 மாதங்கள் தெரியும். நம்ம உடம்புல முக்கியமான பொருள் எது, நம்ம உடம்புல முக்கியமான பொருள் மூளை. மூளை எதோட தொடர்புடையது, குரு பகவான் வியாழனோட தொடர்புடையது. வியாழன் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் கடந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 வருடம். அந்த 12 வருடங்கள் கழிச்சுதா. அதனாலதான் கும்பாபிஷேகம் 12 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. மந்திரங்கள் இருக்கு. இப்ப தமிழ் எழுத்து எவ்வளவு இருக்கு, தமிழ் எழுத்து 247 எழுத்து. இதுல 51 எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கப்படும் போது லாரா, கசட, தபர, வல்லினம் உங்களுக்கு தெரியும். ஞன, நமன, மெல்லினம், எரள, வளல, இடையினம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தமிழ் மேக்சிமம் படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல இந்த 51 எழுத்துக்கள் மந்திர எழுத்துக்கள் அது உச்சரிக்கும் போது ஒரு அதிர்வு ஏற்படும். உயிரலைகளை ஒரு அதிர்வு ஏற்படும் பொழுது எப்பவுமே வெள்ளத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிர்வலைகளை ஏற்படுத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அடையிறதுக்காக தான் அந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பஞ்சாட்சர மந்திரம் நீங்க கேள்விப்பட்டீங்க, நமச்சிவாய. நாங்கிறது என்னன்னு தெரிஞ்சுன்னா நிலம், மாங்கிறது நீர், சீங்கிறது நெருப்பு, வாங்கிறது வழி காற்று, யாங்கிறது விண் அப்படிங்கிறது தெரியும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறிவு இச்சையும், நமச்சிவாயவே நானவின் ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமசிவாயத்துல இதுல நம சிவாய அப்படின்னு அன்னில் அப்ப சொல்ற மாதிரிதான் அருளிலாருக்கு பிறவி பெருங்கடலை நீந்துவர் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெறும் அருள் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பட்
சிவாய நம அப்படின்னு சொன்னோம்னா பொருள் கிடைக்கும். அதுதான் அந்த நமச்சிவாயத்தை மாத்தி மாத்தி சொன்னோம்னா வய நமசி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு துணிவு பிறக்கும். ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதைத்தான் நமசிவாய மந்திரம் கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சைவ சித்தாந்தத்துல போயிட்டோம்னா முதல்ல வாழ்கங்கிறது 6 தாட்டி சொல்லுவோம். சிவபுராணத்துல முதல் 6 வரிக்கு ஆழ்கன்னு வரும், அடுத்த 6 வரி வெள்கன்னு வரும், அடுத்த 6 வரி போற்றின்னு வரும். இது எல்லாமே நம்ம உயிரில அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககண்டன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரப்புய்வார் உள்மகிழும் கொன்கடல்கள் வெல்க, சிறப்புய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. அதுக்கப்புறம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த 3 இதுமே இந்த நம்ம எப்படி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாழ்க வெல்க போற்றி எல்லாமே நம்ம மேல இருக்கிற இந்த இதைய துரியத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு மந்திரங்கள் தான். இன்னும் எல்லா கோயிலும் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சிவ சிவ அப்படின்னு எழுதிருக்கும். பெரிய கோயில பார்த்தோம் சிவ சிவ என்கிறார் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாடும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை சிவ சிவன் 2 இது சொன்னோம்னாலே எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆன்மீகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோள்கள் இல்ல ராமானுஜர் நம்மளுக்கு எல்லாம் இந்த மந்திரங்களை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று ராமானுஜர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு, இறைவனோட பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சொன்னாரு, இறைவா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே வைகுண்ட பதவி அடையணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, இறக்கும் தருவாயில் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதை இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதை நீ சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும், இதை நீ இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த மந்திரம் பழிக்காது அப்படின்னு. ஆனா எல்லாருக்கும் இது கிடைக்கணும், நம்மளுக்கு அது பழிக்காட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராமானுஜர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப உயரமான இடத்துல நின்று ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு ஒவ்வொரு மந்திரத்திலையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப மந்திரங்கள் 51 எழுத்துக்கள் உயிர் அதிர்வலைகளை பதிவாகி நம்மளுக்கு இவ்வளவு ஒண்ணு தருது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். இதுக்கப்புறம் குளிக்கிறது நீங்க எல்லாருமே காலையில் இருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுல ஆரம்பிக்க நினைச்சேன், அதுக்குள்ள மார்கழி மாசத்துல ஆரம்பிச்சிட்டேன். குளிப்பது எல்லாருமே எந்திரிச்சோட எதுக்காக குளிக்கிறோம், நம்ம உடம்பு நைட் ஃபுல்லா அதோட வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும், உடம்பு வெப்பமாயிடும். அதனாலதான் காலையில் வச்சு குளிர்ந்த தண்ணியில் குளிக்கணும், வெப்பத்தை குறைக்கிறதுக்காக அப்படின்னு குளிக்கிறோம். 2வது அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இந்த குளிர்ந்த தண்ணியில குளிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு துணி நம்ம தோட்டுவோம் தெரியுமா, துணி எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்து டவல் எடுத்து என்ன பண்ணுவோம், மூஞ்சியில தான் வைப்போம். ஆனா மூஞ்சியில வைக்கக்கூடாது, ஏன் தெரியுமா, பின்னாடி முதுகு சைடு தான் வைக்கணும். ஏன்னா முதுகு சைடுல இந்த மாதிரி பண்ற போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இதுல அநாகதம் விசுத்தி எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, நாளமில்லா சுரப்புகள் இருக்கு. அந்த நாளமில்லா சுரப்புகள் ஆக்டிவேட் ஆச்சுனாலே என்ன ஆகும், அதோட ரசாயனம் திரவங்கள் கரெக்டா சொல்லுது, நம்ம உடம்புல கரெக்டா எல்லாம் வச்சுக்கோம். அதனாலதான் அதுக்கப்புறம் தான் நம்ம மூஞ்சி துடைக்கணும். மூஞ்சி துடைக்கிற போது ஆவினை 2வது டச் ஆகுது. அதனாலதான் எல்லாருமே பின்னாடி முதல்ல துடைச்சிட்டு முன்னாடி துடைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொன்னு திருநீர் ஏன் அணியணும் அப்படிங்கிறது ஒரு இது சின்ன கதை. ஒரு பூசாரி ஒரு வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் நெசவு தொழில் பண்றவரு. அவர் என்னங்கிறாரு, கொஞ்சம் நீங்க திருவாசகம் இந்த மாதிரி திருவம்பாயம் எல்லாம் படிக்க முடியுமான்னு கேட்கறாரு. என்னால அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, எனக்கு இந்த தொழில் செய்யறதே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி கோயிலுக்குனாச்சும் வாங்கலையே ஒரு தாட்டி அப்படின்னு சொல்லி, இல்லைங்க என்னால ஒரு தாட்டி கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எங்க இந்த திருநீர் இந்த மாதிரி நாச்சும் தரிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ராமம் அந்த மாதிரி நாமம் இந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. சரி கடைசியில் என்னதான் பண்ணீங்க, ஒரு திருநூறு
என்னாச்சு உங்களால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வீட்டுக்கு எதுக்கால ஒரு குயவர் இருக்காரு. அவர் வந்து மண்பாண்டம் செய்யறவர். அவர் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தியில விபூதி வச்சுட்டு தான் அவர் அங்கு வருவார். சரி நம்ம என்ன பண்ணலாம், வேலையோட வேலையை செஞ்சு இவர் எதுக்காக தான் இருக்காரு, எட்டி பார்த்தோம்னா போதும், எட்டி பார்த்துட்டு காலை உணவை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி இது வேணா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி போது டெய்லி அவர் என்ன பண்றாரு, காலையில போய் காலையில் எந்திரிச்சுன்னு எல்லா இவரோட வேலை செய்யறாரு. சாப்பிடும் போது காலையில உணவு உங்களுக்கு முன்னாடி அவர் போய் இப்படி பார்ப்பாரு, அவர் முன்னாடி திருநூறை பார்த்துட்டு வந்து இவர் சாப்பிட்டுக்குவாரு டெய்லி. இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் போயிருக்கும்போது ஒரு நாள் எட்டி பார்க்கறாரு, அவருக்கு இல்லை. ஆனா இவர் வந்து நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாத்து, நம்மளா இருந்தா ஒரு நாள் என்ன பார்க்காட்டி என்ன அப்படின்னு நினைக்கல, ஒரு நாள் பார்க்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டா காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஐயோ அவர் காணமே நம்ம இப்ப சாப்பிடாம இருக்கிறார். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கறாரு, அவர் வருவாரான்னு சொல்லிட்டு. ஆனா 15 நிமிஷம் கழிச்சு கூட அவர் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 1/2 மணி நேரம் வெயிட் இவருக்கா பசி அதிகமா எடுக்குது, அப்பவும் வரல. சரி உடனே அவங்க வீட்டுக்கே போயிடாரு, முன்னாடி இருக்கிறார், எங்கீங்க அவரை காணுங்க அப்படின்னு. அவர் வந்து மண் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, பானை செய்யறதுதான் அவரோட வேலை, அதுக்காக மண் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. மண் எடுத்துட்டு போற போது பார்த்தோன்னா அவர் கீழே தோண்டிட்டு இருக்காரு. இவர் சரி எங்க எடுத்திருக்காருன்னா இந்த ஒரு தோட்டத்தில் எடுத்திருக்காரு அப்படின்னு. இவர் அங்க போறாரு, தோண்டிட்டு இருக்கிறார். தோண்டிட்டு போது ஒரு பொற்குடம் ஒண்ணு கிடைக்குது. அதை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு தேண்டிட்டு இருக்காரு. இவர் தோண்டி இப்படி மேல எடுக்கிற போது இவர் என்ன பண்ணாரு, வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு ஐ நான் பார்த்துட்டேன். யாரை பார்த்தாரு, அவர் பார்த்தது இந்த திருநூறு பூசுனத பார்த்துட்டு அவர் போய் சாப்பிட போயிட்டாரு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, பார்த்துட்டேன்னு சொல்லும்போது இந்த பொற்கோயில் எடுக்கிறதான் அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருக்கும் பாதி கொடுத்தாரு. அப்ப என்ன, இந்த ஒரு திருநூறு வைக்கிறவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு இவ்வளவு பொன் கிடைக்கிற போது அது செஞ்சா என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆன்மீக விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னா நம்ம உடம்பு உயிரோட்டத்துக்கும் உடம்புக்கும் ரெண்டாவது வந்து ஒரு 3 ஓட்டங்கள் இடையில இருக்கும். என்ன ஓட்டங்கள், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். அதான் வாதம், பித்தம், சிலோசனம் சொல்றாங்க. அந்த 3 நாடிகள் தான் இங்க 3 இடத்துல வரும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா இந்த இடத்துல பூசினோம்னா அந்த 3 ஓட்டங்களும் சரிப்பட்டு வரும். அதனாலதான் நம்ம திருநீறு அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்போம். கொடுத்துருக்கோம்ல, அமாவாசைக்கு என்ன பண்ணுவோம், தர்ப்பணம் கொண்டு போய் கொடுப்போம். ஏன்னா நம்ம பித்திருக்களுக்காக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு பித்திருக்கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லாமே இங்கிருந்து வந்து நம்ம மூதாதையர்கிட்ட இருந்தது, அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா தான் கொடுக்குறோம். இதுல வந்து மாகாளிய அமாவாசை அப்படின்னு சொல்லி மாசம் தர்ப்பணம் கொடுக்கறது வேற, மாகாளிய அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது வேற. ஏன்னா இது புரட்டாசி மாசத்துல வர்ற அமாவாசை, ரொம்ப சிறப்பான அமாவாசை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரட்டாசி அமாவாசையில என்ன தெரியுமா நடக்கணும், சூரியன் வந்து நீங்க தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தட்சிணாயனம் என்ன, உத்தராயணம் என்ன அப்படின்னு தெரியும். சூரியன் வந்து தெற்கு புறமா சஞ்சரிக்கிற போது இப்ப இப்படி பூமி வந்து 22 அடி டிகிரியில் தான் சுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி சூரியன் வந்து அந்த மாதிரி சுத்திட்டு தெற்கு நோக்கி சஞ்சரிக்கும். அடுத்தது வந்து வடக்கு நோக்கி சஞ்சரிக்கும். தெற்கு நோக்கி சஞ்சரிக்கும் போது அதனுடைய பூமியுடைய தெற்கு பாகத்தோட நடுப்பாகமும் சூரியனுடைய தெற்கு பாகத்தோட நடுப்பாகமும் சந்திரனோட நடுப்பாகம் ஒரே நேர்கோட்டுல வர்றதா அன்னைக்கு மாகாளிய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. அன்னைக்கு தர்ப்பணம் பண்றது எல்லாத்துக்கும் போய் சேருங்கிறது ஐதீகம். இன்னொன்னு தர்ப்பணம் பண்ற போது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. மாசம் பண்ற தர்ப்பணம் பண்ற போது அக்னி தேவதையோட அக்னியோட பத்தினியானவள் ஸ்வாதா தேவின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த எள்ளு தர்ப்பணத்துக்கு எள்ளையும் தண்ணியும் மேலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனா இப்ப நம்ம தர்ப்பணம் பண்ணும் போது எல்லாரும் இந்த கையில வலது கையில எடுத்துக்கணும். இந்த வலது கையோட ஆள்காட்டி விரலுக்கும் இந்த கட்டை விரலுக்கும் இடையில பித்ரு பூமிய ரேகை அப்படின்னு ஒரு ரேகை இருக்கு. அப்படியே ஆயுள் ரேகை, தன ரேகை அப்படிலாம் பார்த்துருப்பீங்களா. இது வந்து பித்ரு பூமிய ரேகை அப்படின்னு. இந்த பித்ரு பூமிய ரேகையில எள்ளு நம்ம இப்படி பண்ணோம்னா பூமிக்கு என்ன சக்தி இருக்குது, ஈர்க்கிற சக்தி இருக்குது. அந்த ஆகர்ஷண சக்தியை மீறி இந்த வழியில் நம்ம எள்ளு அமுத்த எடுக்கிற போது அது டைரக்டா அப்படியே ஆகர்ஷண சக்தியை மீறி எள்ளும் தண்ணியும் மேல போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஏகாதசி விரதம் அதிகமா நம்ம செய்யணும். ஏகாதசி விரதம் எடுத்துக்கலாம். ஏன் ஏகாதசி விரதம் இருக்கும், அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுது, சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டுல வருது. நேர்கோட்டுல வரப்போது என்ன ஆகும், பூமியோட ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஆனா இந்த பௌர்ணமி நாள்ல ஏகாதசிக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அதாவது அமாவாசை கழிச்சு 11 நாள் கழிச்சுதான் இந்த ஏகாதசி வரும். அந்த ஏகாதசியில வந்து 138 டிகிரி கரெக்டா சூரியன் இருக்கு. நேர்கோட்டு போது 180 டிகிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த
ஏகாதசியில என்ன தெரியுதுன்னா பூமியோட ஈர்ப்பு விசை வந்து கம்மியா இருக்கும். அதனால இப்ப பௌர்ணமி எப்ப பாருங்க அலைகள்லாம் ஏன் மேல இருக்குது, ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கனால இந்த சந்திரனோட அலை வந்து மேல் நோக்கி இழுக்குது. அதனாலதான் சொல்றேன். இப்ப அந்த அந்த சமயத்துல நம்மளோட ஜீரண சக்தி வந்து கம்மியா இருக்கும். ஈர்ப்பு சக்தி பூமியோட ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கும்போது நம்மளோட ஜீரண சக்தி கம்மியா இருக்கும். அப்ப விரதம் இருந்துச்சுன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்புல இருக்கிற கழிவு பொருட்கள் எல்லாம் தேவையில்லாம இருக்கிற பொருள் எல்லாம் வெளியேறும். அதனாலதான் ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி பௌர்ணமி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது பெண்களுக்கானதுன்னு வச்சுக்கலாமே. இப்ப பழைய காலத்துல எல்லாம் என்ன சன்னியாசிகள் இருக்கும். சன்னியாசிக்கு என்ன பண்ணுவாங்க, யோகாசனம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஆண் மக்களுக்கு யோகாசனம் தருவாங்க. ஆனா பெண்களுக்கு இப்ப நம்ம மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன தவம்னா என்ன, இதுக்கு முன்னாடி மகரிஷிக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நம்மளுக்கு தவம்னா என்னன்னு சொல்லி தரல. ஆகினே எல்லாம் பெண்களுக்கு எல்லாமே கொடுக்கணும்னு நினைச்சது நம்ம மகரிஷி அவர்கள் தான். அப்போ ஆனா அந்த காலத்துல பெண்களுக்கு எதுவுமே கிடையாது. பெண்கள் வந்து வீட்டுலதான் வேலை பார்க்கணும். அவங்களுக்காக ஒரு சில இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பெண் குழந்தை பிறந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆகினை டச் பண்ணுவாங்க, பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெண் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பொட்டு. நம்ம என்ன தொட்டு தொட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ஆகினை நம்ம என்ன டச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வளர்த்தியா ஜடை வச்சுக்குவாங்க. இப்ப வந்து கொஞ்சமா எல்லாதான் முடிந்தா கட் பண்ணிக்கிறேன், முழுசா அந்த ஜடை போட்டு குஞ்சம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த குஞ்சத்துல வந்து மூணு எண்ணம் தொங்கிட்டு, 3 குண்டு தொங்கிட்டு இருக்கும். இல்லாட்டி 3 ரவுண்டா ஏதாச்சும் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அது வந்து ஜடை வச்சு பின்னாடி போது நடக்கிற போது எல்லாம் வந்து மூலாரத்தை டச் பண்ணும். நம்ம இந்த சாந்திட்டாவும் கொடுக்க போது எப்படி அந்த 3 விரல்ல நம்ம டச் பண்றோம்ல, அதே மாதிரி குஞ்சம் வச்சு பின்னுற போது நம்மளுக்கு என்ன மூலாதாரத்துல அது வந்து டச் பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல குஞ்சம் வச்சு பின்னணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பெண்கள் வந்து பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பூ வந்து மல்லிகை பூ வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்லிகை பூ அமிலத்தன்மை உடையது. ஆனா ஃப்ரெஷ்ஷா தான் வைக்கணும். அந்த அமிலத்தன்மை உடைய பொருளுக்கு என்ன இது இருக்குன்னா ஜனதன கவர்ச்சி இருக்கிறதுனாலதான் அந்த மல்லிகை பூ வைக்கிறோம். அதனால விந்து கழிவு, இங்க எல்லாத்துக்கும் விந்து கழிவு வந்து அது ஒரு தேவை, அது உடல் ஆரோக்கியம் தானே, அதுக்கு சம்மந்தப்பட்டதான் மல்லிகை பூ. அதனாலதான் மல்லிகை பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணது வந்து சிறுமூளை. சிறுமூளையில ஒரு அலையக்கம் தோண்டிட்டே இருக்கும். அது வெப்பமான அலையக்கம். அந்த வெப்பமான அலையக்கம் இந்த பின்னாடி நம்ம மல்லிகைப்பூ வச்சிருக்கோம்ல, அது அமிலத்தன்மையோட பொருளோட மோதும் போது பெண்களோட அறிவாற்றல் அதிகமாகும். அதனாலதான் நம்ம பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. எல்லாரும் மறக்காம பூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப அவையார் என்ன சொல்லியிருக்காங்க, சனி நீராடு அப்படின்னு. சனியில என்ன தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சனிக்கிழமை என்ன பண்ணுவோம், என்ன தேய்ச்சி குளிக்கிறது எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க அப்படின்னா. பெருமாள் கோயில் என்ன பண்ணுவாங்க, துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தம் எடுத்து சளி பிடிக்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு வந்து மத்தியானம் தூங்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிவன் கோயிலுக்கு போனா என்ன தருவாங்க, சிவன் கோயில் வில்வ இலை தருவாங்க. வில்வ இலை டெய்லி ஒரு வில்வ இலை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை நோயே வராது. கண்டிப்பா இது வந்து வெள்ளையங்கிரி மலையில மேல நான் போன போதே ஒருத்தர் சொன்னாங்க, டெய்லி ஒரே ஒரு வில்வ இலை சாப்பிட்டீங்கன்னா இப்ப எத்தனை பேருக்கு சர்க்கரை வியாதியே வராது. அதே மாதிரி சித்தம் தெளிவன் சித்தன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வில்வ இலை சாப்பிடுனா மனநோய்கள் எதுவுமே வராது, மனநோயே வராது. அதனால வில்வத்தை வந்து டெய்லி ஒண்ணு தாராளமா எடுத்துக்கலாம், கேட்க வேண்டியதே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயில்ல தேங்காய் பழம் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சாப்பிடுறோம். பிரசாதம் அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பிடுறோம். இப்ப பழங்களே எல்லா கோயிலும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இறைவனுக்கு படைக்கிறது வந்து பழம் தான் அதிகமா படைக்கும். அது வாழைப்பழம் படைக்கிறதுக்கு காரணம் அடுத்த பிறவி இல்லாம. ஏன்னா வாழைப்பழத்தோடோ வாழைப்படையதோ வெளியே எங்காச்சும் விழுந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ரெண்டாவது முளைக்காது. வாழை கண்ணுதான் முளைக்கும் முடிய வாழை பழத்தினால எதுவுமே ஆகாது. நீ பிறவி நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வாழைப்பழம் அது பிரசாதம். அடுத்து தேங்காய் உடைப்பா. ரெண்டாவது தேங்காய் வந்து பச்சையா தான் சாப்பிடணும். பச்சையா சாப்பிட்டா நம்ம உடலுக்கு உறுதி, அதுல இருக்கிற கால்சியம் அப்படிங்க. தேங்காய் சூடு பண்ணாதான் உடலுக்கு கெடுதல். ஆனா அதனால எல்லாமே தேங்காய் மேக்சிமம் சேர்த்தாம இருக்கிறோம். ஆனா கோயில்ல மட்டும் தேங்காய் உடைச்சோம்னா நம்ம என்ன பண்றோம், சாப்பிடலாம். இப்ப வந்து அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தோம்னா இப்ப ஒரு வசிஷ்டர் மகரிஷி இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக விஸ்வாமித்திரர் வராரு. வசிஷ்டர் மகரிஷி பார்க்கறதுக்கு விஸ்வாமித்திரர் வராரு. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் உட்காந்து வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டர் சொல்றாரு, நம்ம புண்ணியங்களை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. புண்ணியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியங்கள் எப்படி இருக்கு
புண்ணியங்களை பத்தி பேசி முடிக்கிறாரு. போது விஸ்வாமித்திரர் கிட்ட கொடுக்கறதுக்கு வசிஷ்டர் மகரிஷி கிட்ட ஒண்ணு இல்லை. அதனால என்னங்கிறாரு, இப்ப நம்ம பேசின புண்ணியங்களை எல்லாம் இப்ப நம்ம பேசிப்போம், அந்த புண்ணியங்களை எல்லாம் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் கொஞ்சம் மூஞ்சி சுருகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரு ஏங்க நீங்க சுருகின்னு கேட்ட, அப்ப அவரு இதனாலயா அப்படின்னு அவர் இவரே புரிஞ்சுக்கிறாரு. நீங்க 1000 வருஷம் தவம் இருந்து பெற்ற தவத்தை விட இது ரொம்ப சின்னதா நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது விஸ்வாமித்திரர் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம செஞ்ச புண்ணியம் பெருசா இல்ல 1000 வருடம் செஞ்ச தவம் பெருசா அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 பேரும் பிரம்மா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போறாங்க. பிரம்மா என்ன சொன்னாரு, இதை பத்தி எனக்கு தெரியாது, நீங்க விஷ்ணு கிட்ட போங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு கிட்ட போறாங்க. விஷ்ணு கிட்ட கேட்கிற, விஷ்ணு தவத்துல சிறந்தவர் வந்து சிவபெருமான் தான், அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி பாதாள லோகத்துல ஆதிசேஷன் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அப்படியா சிவன் ஆரம்பிச்சாச்சு, சரி நான் அதுக்கு கரெக்டா சொல்றேன். அப்ப ஆதிசேஷன் என்ன பண்ணிருக்காரு, நம்ம பூமியை தாங்கிட்டு இருக்காரு. அந்த வேலை ஆதிசேஷன் அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியை நீங்க கொஞ்ச நேரம் முடிச்சுக்கங்க, நான் உங்க 2 பேருக்கு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த பூமியை முடிச்சுன்னா அப்ப இந்த பூமி உங்களால தாங்க முடியாது போயிடுச்சு, அதனால இதை வந்து ஆகாயத்துல நிறுத்துங்க, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் உடனே விஸ்வாமித்திரர் என்னங்கிறாரு, 1000 வருஷம் நான் செஞ்ச தவள் பலன்களை உனக்கு அழிக்கிறேன், நீ வந்து ஆகாயத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பூமி ஆகாயத்துக்கு போகல அப்படியே. உடனே வசிஷ்டர் என்ன சொல்றாரு, இந்த கொஞ்ச நேரம் நம்ம பேசின புண்ணியத்தை பத்தி பேசின புண்ணியத்தை நான் தர்றேன், இந்த பூமி மேல போகணும் அப்படின்னு பூமி மேல போயிடுச்சு. அப்புறம் உடனே இவங்க 2 பேரும் சரி எங்க 2 பேருக்கு ஒண்ணுக்கு தீர்ப்பு சொல்லி ஆதிசேஷன் அதுதான் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் சொல்றாரு. அப்ப என்ன, எவ்வளவு 1000 வருஷம் செஞ்ச தவறுபாடுகளை விட புண்ணியம் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க உலகநல வார வேட்பு நாள் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம எல்லாத்தையும் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம மனவளக்கலைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. இப்ப எல்லாம் வெளியில் கிடைக்கிறது அத்தனை, இதெல்லாம் வந்து ஆன்மீகம் பூரா வெளியில கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை எல்லாமே உள்ள கிடைக்கிறது, உள்ள தேடுது, எங்கேயுமே போகாம நம்ம இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சது வசதி தானே. அப்ப மனவளக்கலைக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு வாரம் நடக்கிற புண்ணிய காலங்கள், புண்ணியம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த புண்ணிய காலங்கள்ல நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்படைத்த எமக்கு நன்றிகள்.